இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி சாம்பார் பண்ண போகிறோம். எல்லோரும் ஹோட்டல் சாம்பார் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாருக்கு ஈடு எதுவுமே இல்லை. ஹோட்டல் சாம்பாரை விட ருசியான முறையில் நம்ம சாம்பார் செய்யலாம். முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம். கடுகுளுந்து வெந்தயம் சேர்ந்து போட்டு தாளிச்சிங்கன்னா சாம்பார் வந்து நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்து கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வதக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக வதக்கிட்டு முள்ளங்கி சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கி தோல் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை இது போல் எண்ணெயில் வதக்கி நம்ம சாம்பார் செஞ்சோம்னா அந்த முள்ளங்கியோட மனம் வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த முள்ளங்கி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் எண்ணெயில் வதக்கி சாம்பார் செய்கிறேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இது போல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினோம்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறி முள்ளங்கி வந்து நல்லா வதங்கின மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் முள்ளங்கிக்கும் பிடிக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்கும் சாம்பார், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துக்கிறேன். காயில் முன்னாடி உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான். இதை மூடி வச்சு இந்த காய் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். இதில் 1 டம்ளர் துவரம்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பை ஊற்றிடலாம். புளி ஊற்றினதுமே பருப்பையும் ஊற்றிட்டேன். பருப்பு ஊற்றி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு போதும் தண்ணி, அதிக தண்ணி வேண்டாம். உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம காயில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஆனாலும் பருப்பு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு பத்தாது. அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அந்த புளி ஊற்றின பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். 3 நிமிஷம் வேகட்டும். 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முள்ளங்கி சாம்பார் இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது போல் சாம்பார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.